எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பழகன். சாட்டைங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை சாலம் ஸ்டுடியோ சார்பில் இயக்குனர் பிரபு சாலமன் சாரும் ஜான் மேக்ஸ் சாரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. மைனாங்கிற மாபெரும் வெற்றிக்கு பிறகு சாலம் ஸ்டுடியோஸில் ரொம்ப எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் வர படம் சாட்டை. இந்த சாட்டை அதே மாதிரி தரமாகவும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய படமாக இந்த சாட்டை இருக்கும். இந்த சாட்டையில் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு ஆசிரியர் தன் மாணவனிடம் எப்படி அணுக வேண்டும் என்பதையும், ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக, கொஞ்சம் காதல், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட்னு எல்லோரும் பார்க்குற மாதிரி அனைத்து பொழுதுபோக்கு அம்சங்களும் கலந்து உருவாக்கியிருக்கோம். இந்த சாட்டையில் இயக்குனர் சமுத்திரகனி சார், தம்பிராமையா சார் ரெண்டு பேரும் எதிரும் புதிருமான 2 கேரக்டரில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இளம் நாயகனா யுவன், அறிமுக நாயகியாக மகிமா நடிச்சிருக்காங்க. 2 பேரும் +2 ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க. +2 ஸ்டூடெண்ட்னா இப்போ அந்த +2 பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 13 பருவம்னு சொல்லுவோம். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள், காதல் தவிப்புகள் அப்படின்னு எல்லா விஷயங்களும் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்டாக பிளாக் பாண்டி, விக்கி, லெனின், ரோஹித் பாலியான்னு நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ரொம்ப நாளைக்கு பிறகு ஜூனியர் பாலியா சார் இந்த படத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் கேரக்டரில் ரீஎன்ட்ரி ஆகுறாரு. இதன் பிறகு அவர் ரொம்ப பிஸியாகிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு லைஃப் இந்த சாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் ரோலில் தனம் பிரேம், சாட்டை ரவி, இவங்க கூட ஹலோ கந்தசாமி, பாவா லக்ஷ்மன் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதை தவிர ஷூட்டிங் நடந்த இடமான நெய்வேலியில் இருக்கக்கூடிய இயல்பான மனிதர்கள் ஒரு முக்கிய கேரக்டர்ஸாக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அங்கே உள்ளவங்க நடிச்சிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் அங்கேருந்து இருந்தவங்களை செலக்ட் பண்ணதால் ரொம்ப இயல்பாக நம்ம படித்த ஸ்கூலில், நமக்கு பக்கத்தில் உள்ள ஸ்கூலில், நம்ம பசங்களை சேர்த்துருக்க ஸ்கூலில் அந்த மாதிரி இயல்பான மனிதர்களோட அந்த சூழ்நிலையை உணர்த்துகிற, அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போகிற ஒரு படமாக இந்த சாட்டை வந்திருக்குது. மியூசிக் டைரக்டர் இமான் சாரும் கவிஞர் யுகபாரதியும் சேர்ந்து ஒரு அருமையான 5 பாட்டை கொடுத்துருக்காங்க. மைனாவுக்கு பிறகு இருவரது கூட்டணியிலும் இந்த பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட சில பாடல்கள் ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சகாயனிங்கிற ஒரு சாங் யூடியூப்பில் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி 1 லட்சம் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான 2 மோட்டிவேஷன் சாங் இருக்குது. அதில் ஒன்று இழப்பதற்கு ஒன்றுமில்லை நமது கையிலேன்னு ஒரு சாங் இருக்குது. கவிஞர் யுகபாரதி ஐயா ரொம்ப அருமையான வரிகளை கொண்டு அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அந்த பாட்டை ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதுலேயோ கொஞ்சம் வெக்ஸ் ஆகி தளர்ந்து கொஞ்சம் அப்படி நொடிஞ்சு போகிறப்போ அந்த பாட்டை கேட்டோம்னா ஃபுல் எனர்ஜி கொடுக்கும். நம்மளும் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பாட்டு அந்த பாட்டு வந்திருக்கு. இதை தவிர கேமராமேன் ஜீவன் சார் எனக்கு ரொம்ப ஹோப்பாக இருந்து கதைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் வைரபாலன், எடிட்டர் நிர்மல் என இந்த படத்தில் வேலை பார்த்த நடித்த ஒவ்வொருத்தரும் இது என் படம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடும் பொறுப்போடும் வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ நாங்கள் சாட்டை டீமாக சேர்ந்து இது எங்கள் படம் அப்படின்னு தைரியமாக சொல்லிடுற அளவுக்கு இந்த சாட்டை வந்திருக்கு. இந்த படம் ஒவ்வொரு மாணவனும், ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு பெற்றோருன்னு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், சொசைட்டியில் இருக்கிற கடைசி மனிதனும் பார்க்க வேண்டிய படம். காரணம் என்னென்னா, இது உங்களுக்கான படம். இந்த படத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை உணர்வீங்க. குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும். காரணம் என்னென்னா, இது நம்மளுடைய லைஃப்பை, நம்மளுடைய பெஞ்சை, நமக்கு பக்கத்தில் உள்ள நண்பனை ஞாபகப்படுத்து அப்படின்னு ஒன்று உணர முடியும். இல்லை நம்ம வாத்தியார் மாதிரி இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி அவங்களது ஆசிரியரை ஏதோ உணர செய்யும். அல்லது ஆசிரியராக இருக்கிறவங்க ஐயோ இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணால் நல்லா இருக்குமே, ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம இப்படி மிங்கிளாக இருக்கலாமே, இப்படி ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல தோணும். பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்க தோணும். அது மட்டும் இல்லாமல் பள்ளியை சந்திக்காதவர்கள் கூட இப்படி ஒரு ஆசிரியர் கிடச்சிருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ண வைக்கும். அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இது உங்களை பற்றிய படம். அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.